ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எக்ஸ்போ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய டாட்டர் ஸ்கூலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்கான எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அவங்க ஸ்கூலில் இமேஜ் மைம்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் கிளாஸ் எடுக்கிறாங்க. ரெகுலராக எடுக்கிற கிளாஸஸை அவங்க செய்கிற ப்ராடக்ட் எல்லாமே இது மாதிரி எக்ஸ்போ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர்ஸ் இது மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ் தான் டிஸ்பிளே ஆகிருக்கும். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே கிட்ஸ் அண்டர் கிண்டர் கார்டன் அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரையும் செஞ்ச ஒர்க்ஸ் தான் இது எல்லாமே. இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேபி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்கூலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஹேண்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாகவும் சொல்லித்தராங்க. டெக்னிக்கல் மீன்ஸ் இது மாதிரி ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணுறது இல்லாமல் கம்ப்யூட்டரில் சிஸ்டமில் நம்ம பண்ணுற ஒர்க்ஸ், வீடியோ எடிட்டிங், அதுக்கப்புறமா ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ எடிட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாமே இவங்க சொல்லித்தராங்க. ப்ளஸ் சென்சார் வச்சு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது டேப்லேருந்து நிறைய விஷயங்கள் சென்சாரில் வந்திருக்கு இல்லையா, அது எல்லாமே இவங்க எக்ஸ்போவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்ஸு. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சது என்ன அப்படின்னா, பிளைண்டுக்கான ஷூஸ் வச்சுருந்தாங்க. அதில் சென்சார் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அந்த பின்னாடி இருக்க வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது எல்லாமே 3D ட்ராயிங். இது எல்லாமே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்துடுது. என் பொண்ணெல்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இது மாதிரி ட்ராயிங்ஸ், 3D ட்ராயிங்ஸ்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, லாக்டவுனில் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்தாங்க இல்லையா, அப்போ தான் 3D ட்ராயிங்லாம் சொல்லி கொடுக்குறப்போ இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சது. மற்றபடி இப்போ ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றது அவ்வளோவா தெரியாது. க்ளேயில் நிறைய ஜுவல்லரிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அந்த பேப்பர் குயிலிங் அதுலேயும் ஜுவல்லரிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குற எல்லாமே ஃபேஷன் டெக்னாலஜியை பேஸ் பண்ண கிராஃப்ட் ஒர்க்ஸ். டெக்னாலஜியை இவங்க ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ஃபேஷன் டெக்னாலஜியாகவும் அதுக்கப்புறமா சிஸ்டம் டெக்னாலஜியாகவும் பிரித்து வீடியோகிராஃபி, எடிட்டிங் அது எல்லாமே ஒரு சைடில் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜியில் க்ளோத்திங், எம்ப்ராய்ட்ரி, ப்ளஸ் இது மாதிரி அந்த ரிப்பன்ஸு மேக் பண்ணுறது எப்படி, அது எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கிளேஸில் நிறைய ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம குழந்தைங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு சிலபஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கான புக்ஸும், இமேஜ் மைம்ஸ்ன்ற பேரில் புக்ஸும் இருக்குது. இதுக்கு வருஷத்தில் ஒரு தடவை தான் கடைசியாக தான் அந்த புக்கை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. மீதி நாள்லாம் ஸ்கூலில் தான் வச்சுருப்பாங்க. அதில் சிலபஸ் இருக்குது. இவங்களுக்குன்னு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்குன்னு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லி தராங்க. இது எல்லாமே பேப்பர் அண்ட் கார்ட்போர்ட்ஸ், கலர் பேப்பர்ஸில் இருக்கிற ஒர்க்ஸ். இது எல்லாமே ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 3rd வரையும் கலரிங் பண்ணுற மாதிரி 3D ட்ராயிங் வரைகிறது, அது மாதிரியான ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் கூட கூட அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவங்களோட ஒர்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டாக ஹேர் பேண்ட் பண்ணுறது, செயின்ஸு, இயரிங்ஸ் பண்ணுறது, அது மாதிரியும் இருக்குது. நாட் ஓன்லி கேர்ள்ஸ், பாய்ஸும் இது எல்லாமே செய்கிறாங்க. அப்படின்றப்ப ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாகவும் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது சங்ககால இலக்கிய புத்தகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சாண்ட் ஆர்ட். இது சாண்ட் ஆர்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெவிகாலில் அந்த ட்ரா பண்ணி சாண்ட் போட்டோம்னா இது பண்ணுறது நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறமா டெக்னிக்கலாகவும் சொல்லி தராங்கன்ட்டு இது ஒரு ஆப்பு. என்ன நம்ம ஆப்ஜெக்ட் காட்டுறோமோ அதை டிடெக்ட் பண்ணும். இதுக்கான நேம் எல்லாமே அங்கே எழுதி போட்டிருந்தாங்க. ஐ திங்க் இது பிளெண்டர் நினைக்கிறேன். They will be learning in grade 8 and 9 now. This sensor is especially made for blind people, ma'am. As these sensor will be connected to one phone, ma'am. There will be an app made for this. And if an obstacle is there, we have made a frequency of 150 centimeter. If an obstacle is there before 150 centimeter or below 150 centimeter, it will indicate that the obstacle is there. Move away from the obstacle. This is the Bluetooth that is present in this module. This is the Bluetooth module, and this is the battery, and this is the sensor. These two sensors are நான் சொன்ன பிளைண்ட் ஷூ இது தான். அந்த பையன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. அப்படி அதுதான் அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. எனக்கு இந்த எக்ஸ்போவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சது, தெரியாத ஒன்று தெரிஞ்சுக்கிட்டது இந்த விஷயந்தான். இதுவுமே ஒரு சென்சர் ப்ரோக்ராம் தான். பட் நம்ம இது ரிமோட் காரில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு கான்செப்ட். சென்சர் ஆச்சுன்னா பேக்கில் ரிவர்ஸ் வந்துடும். அது மாதிரி ஒரு கான்செப்ட். அதை தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு இவங்க.
நாம இப்போ பார்க்க போகிறது ஹாரி பாட்டர் ரூம். இந்த ரூமில் வந்து ஹாரி பாட்டர் தீமில் அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. ஹாரி பாட்டர் ஸ்டோரியில் என்னென்ன வருமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கலாங்க, அது மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரூமாக, நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்த ரூமாக இருந்துச்சு. ஃபன் அண்ட் நாலேஜ் மட்டும் இல்லாமல் ஃபன்னாகவும் இருக்கிற ஒரு பிளேஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கிட்ஸோட ஃபோட்டோகிராஃபிஸ் இது எல்லாமே டிஸ்பிளே பண்ண அத்தனையுமே கிட்ஸ் பண்ணது, அவங்க ஓனில் பண்ணது, சார் சொல்லி கொடுத்த ஐடியாஸில் ஓன்னு பண்ணது. ஃபேஷன் டெக்னாலஜி நான் சொன்னேன் இல்லையா, பில்லோ மேக் பண்ணியிருக்காங்க, செயின்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸையும் மேக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தான். ஐ மீன் டெய்லரிங் மிஷின் வச்சு சொல்லித்தரது அது மாதிரி எதுவும் இல்லை, ஹேண்ட் ஸ்டிச்சஸில் தான் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. டிஷர்ட்டில் வந்துட்டு இப்போ நிறைய இன்னோவேட்டிவாக பெயிண்டிங்ஸ் அண்ட் கலரிங்லாம் பண்ணி போடுற மாதிரி இருக்குது, அது எல்லாமே சொல்லித்தராங்க. எம்ப்ராய்ட்ரி கிளாத்தில் பண்ணி அதை பிரேஸ்லெட்டாகவும் அப்புறம் வந்து ரிங்ஸாகவும் மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பர்ஸ், இது மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் யூனிக்காக ஆஸ் யூஸ்வல் பேட்டர்ன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்தது. இது எல்லாமே நமக்கு போத்துற சால்வே அதை வந்து ஃப்ராகாக பண்ணியிருக்காங்க. இங்கே இவங்க பண்ணியிருக்க எம்ப்ராய்டரி எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஹார்ட் ஷேப்பில் அப்புறம் அந்த கேர்ள் ஹேர் மட்டும் இருக்கிறது ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த மாஸ்க் எல்லாமே ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆனது தான் இந்த கொரோனா டைமில், அது எல்லாமே அழகாக பண்ணியிருக்கப்போ அவங்க வந்து ஒரு எம்பவர்டாக இருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து குரூப் ஒர்க், இந்த மாதிரி நிறைய ஆர்ட் பெருசாக பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, மண்டேலா ஆர்ட் இந்த மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஷிப் ரூம் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க, பீச்சில் இருக்க மாதிரி. அதுக்கான ஃபோட்டோகிராஃபி செட்டப்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாமே ஓனாக அஃபோர்டபுளாக இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நான் சொன்ன ஃபோட்டோகிராஃபி இது தான், எது மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும், அதை எது மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க சொன்னேன் இல்லையா. இது மாதிரி சின்ன வயசுலேயே அவங்க கற்றுக்குறாங்க. ஐ திங்க் இது எல்லாமே 3rd ஸ்டாண்டர்ட்லேயோ 4th ஸ்டாண்டர்ட்லேயோ வருது, இது எல்லாமே அவங்க கற்றுக்குறாங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எப்பயும் போல் இல்லாமல் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய புது விஷயங்களை இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறாங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.